அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு ஐயா நிகழ்ச்சிகள், ஆன்மீகம், மாதராசி பலன், வேர்ல்டு ப்ரொடிக்ஷன், இது எல்லாமே நீங்கள் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மெட்ரோபி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். உலக புகழ்பெற்ற அகஸ்திய ஜீவநாடி பாபு சாரை மீட் பண்ண வந்துடும். வாரம் நிறைய பலன்களும் ராசி பலனுக்கு மிகப்பெரிய ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. ஸோ நவம்பர் மாதம் பலன் வந்து இன்னைக்கு என்ன சொல்ல போகிறார் ஐயா அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு துல்லிய கணிப்பு, அதை பார்த்து நான் பயனடைகிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் போடும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது கேட்குறதுக்கு. நிறைய விஷயங்கள் வந்து ஐயா எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ வருகிற இந்த மாதங்கள் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மெட்ரோபி விநாயகர்களும் கொடான குடியரசுலையும் இன்னைக்கு அகஸ்தியன் சொல்கிறார் சார். ராசி பலன் வந்து நிறைய பேர் கமெண்ட்ல வந்து அவர் சொன்னது 100% அப்படியே நடந்துருச்சு, எனக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து முடியும்னு சொல்லியிருந்தாரு. அது கண்டிப்பாக முடியும். அந்த அதிசார குருக்கு அப்புறம் ஒரு பயிற்சி போட்டிருந்தோம். ஸோ அது வந்து பார்த்துட்டு நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கமெண்ட்கள் பார்க்க முடியுது. அதிசார குருன்னு முன்னோக்கி போகிறது, அது போய் பெருசாக போய் எல்லா தோசையும் எங்கெல்லாம் பெருசாக ஏதோ வழக்கில் ஒருத்தர் ஜெயிச்சார். முன்னோக்கி போகிறது திரும்பி ஆக்சுவலாக வந்து ரிவர்ஸாக பின்னாடி வரும். அதை ரெட்ராகேட் சொல்லுவாங்க. அது பின்னோக்கி வந்துட்டு திரும்பி முன்னோக்கி இந்த வாட்டி போவார். அவ்வளோதான். கடகத்துக்கு முன்னோக்கி போவார். திரும்பி வந்துட்டு திரும்ப கடகத்தில் போய் உட்கார சொல்ல நிறைய பலன்கள். ஏன்னா உச்சத்துக்கு போகிறாள் குரு உச்சத்துக்கு போகிறது ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள். இது கோல்டு இறங்கி கோல்டு சில்வர்லாம் கொஞ்சம் இறங்கி சமன்படுத்துகிறாங்க. பத்துன்னு விழுந்து பாருங்க. அதுதான் அந்த குருவோட தன்மை. குரு வந்து வழி பிளானட்லேயே நல்ல பொசிஷனாக இருக்கக்கூடியது. உச்சமாக வச்சுன்னா மக்கள் சுகமாக இருக்கக்கூடிய நிலைமைக்கே எடுத்துன்னு வரும். சூப்பர் சார். சார், இந்த 12 ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷராசி பர்டிகுலராக அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அஷ்டமத்தில் சூரியன் வந்து உட்கார்றார். சூரியனோட இப்போ செவ்வாய் இந்த 15ஆம் தேதி உட்கார். 15ஆம் தேதியிலேருந்து அடுத்த 15ஆம் தேதி வரைக்குமே, அதாவது இந்த 15ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்குமே மக்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ரெண்டாவது, வெளியே ரொம்ப போகாதீங்க, ட்ராவல் பண்ணாதீங்க. எங்கன்னா போனால் இன்சிடெண்ட் ஆகும், வரத்துக்கு முன்னாடி செலவாகும், கணவன் மனைக்குள்ளே சண்டை, கேஸ்கள் நடக்கும், இல்லை டைவர்ஸ் கேஸ் வரும். அந்த கேஸ்கள் நடந்து மூவ் ஆக சொல்ல அதில் பார்த்திங்கன்னா விரயங்கள் அதிகமாக இருக்கும். என்னடா தேவையில்லாமல் செலவு பண்ணுறமே, எதுவுமே நடக்கலையே, காரியங்கள் தள்ளிப்போது, அந்த எண்ணங்கள் வரும். நிறைய செலவுகள் கைகூடும். வேலையில் டீக்ரேட் ஆகிடுவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் ரத்தாகும். திடீர்னு கல்யாணத்துக்கு செலவு தேவையான அந்த செலவு கிடைக்காது. பணங்கள் பயங்கரமான விரயங்கள், வீட்டு குழப்பங்கள், இனிமேல் பிள்ளைகளுக்கு சில உடல் உபாதைகள், செலவுகள் இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நவகிரகத்தில் செவ்வாய் கிரகத்துக்கு அங்கார கணக்கு அர்ச்சனை பண்ணிடுவாங்க. காலாஸ்ரீ போயிட்டு வாங்க. எப்பவுமே சனியோட பாதிப்பு ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ சனியோட பாதிப்பு மேஷத்துக்கு ஆரம்பிக்கிறாங்க. 7 நாட் சனி அதை பிடிக்கிறதுக்கு. அதனால் செலவுகள் அதிகமாகுது, விரயங்கள். இப்போ அவங்க கேர்ஃபுல்லாக இருக்கிறது. ராகுக்கு இதுக்கு பண்ணவே எப்பவுமே மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த காற்று பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் தீரும். அதுக்கான வழிமுறைகள் எடுத்துக்கலாம். மேஷத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. காலாஸ்ரீ போங்க. ரெண்டாவது இதை பண்ணுங்க. நல்லா சிறப்பு. ரிஷபராசி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் 7ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் போகிறது பலுவாகும். கல்யாண தடைகள் எங்கோ இருக்குது, நீங்கி வழி வரும். எதிர்பார்க்காத பணவுகள், திடீர் பண வரவுகள் வரும். ஆனால் பணங்கள் வந்து செலவாகும். செலவுகள் அதிகமாக இருக்கும். ஆனால் பணவுகள் ஒரு கற்பனையில் போய் அந்த கற்பனையை விட்டுருங்க. வேறு வழியான செயல்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். அதே நேரத்தில் இவங்களுக்கு எப்படின்னா ஒரு லாட்ரியோ இல்லை ஒரு திடீர் இதுவோ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 7ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் உட்காந்துருந்தாங்கன்னா அதோட சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துலையோ இல்லை 7ஆம் இடத்துல போய் உட்கார சொல்ல கண்டிப்பாக ஒரு லாட்ரி இருக்குது. எதிர்பார்க்காத பணம், எதிர்பார்க்காத வழி அவங்களுக்கு வரும். வெளியே பயணங்கள் செயல் பண்ணோம், வெளியூர் போகணும், வேறு ஊருக்கு போகணுன்றதெல்லாம் நல்லபடியாக இருக்குது. வெளிநாட்டில் வேலைகள், ஒரு வேலையில் போய் ஸ்டாக்னட் ஆகிட்டோன்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ பெருசாக இல்லையா, என்ன பெருசாக்குறாங்க நாங்கள் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரியா ஒரு ஆசிலேஷன் ஏற்பட்டுரும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்த மாதத்துலேருந்து அதுக்கான வழிகள் வந்துடும். புது வேலைகள், புது வாய்ப்புகள் அமையும். கோல்டு சில்வர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சா மாதிரி அதுக்கப்புறம் அந்த லெவல் மாறிடும். அதுவும் நெக்ஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இன்னும் அவங்களுக்கு அதாவது நல்ல பலன்கள் காத்திருக்கு. ரிஷபத்துக்கு குரு போகிற இடமும் வழியும் நல்லாயிருக்கும். இனிமேட்டு 5ஆம் வீட்டுக்கு போகிற வரைக்குமே அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. அதனால் தைரியமாக அவங்க இருக்கலாம். எல்லாமே குரு வழிபாடு பண்ணுறது நல்லது. தட்சிணாமூர்த்தி விளக்கேற்றது நல்லது. சுக்கரனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில் காலையில் சுக்கர வழியில் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாட்ரி ஏதோ ஒன்று அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கவனம், சில பொருட்கள் மிஸ் ஆகும். சில பொருட்கள் கடன்
கடன் கொடுத்துடாதீங்க, வாங்காதீங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கொடுத்த பொருள் அதிகம் கம்மி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். மிதுன ராசி, அதாவது பர்டிகுலராக மிருகசீரிஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே நேரத்தில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய புனர்பூசம், இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழிகள் இருக்காது. எதிர்பார்த்ததில்லை, வேலைகள் விட்டுருவாங்க. வேலைகள் நல்லாயிருக்கும், ஆனால் வேலையில் ஒரு பணம் வராது, செலவுகள் அதிகமாகும். அது தேவைக்கேற்ற பணங்கள் இருக்காது, தேவைக்கேற்ற அதிகமான செலவுகள் உற்பத்தி ஆகிறதுக்கு நிலைமையில் ஏற்பட்டுரும். வழிமுறைகள்லாம் போகிறது, எந்த வழியும் கிடைக்காது. செயல்முறைகள் எது செஞ்சாலும் அதில் வழிகள் இல்லாமல் போயிடும். பணங்கள் கையில் நிற்காது. அது இல்லாமல் சின்ன சின்ன குழப்பங்கள் மனசில் சஞ்சலங்கள், மனசில் எதுவுமே நோக்கம் இல்லை. வேறு ஊருக்கே போயிடலாம், வேறு வெளிநாட்டில் போய் தேடலாம், அங்கே போய் வழி வரலாம், அதுக்கான வழிகள் கிடைக்காது. காரணம், அது செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். ரணரோகு, உடலில் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா சின்ன உபாதைகள் இருந்தால் உடனே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. அது வழிமுறைகள் பாருங்கள். அது உடலில் உபாதைகள் இருந்தால் பிரச்சனையாக்கும், பின்னாடி அது குழப்பத்தை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் நேரங்கள் கரெக்டாக பார்த்து செய்யணும். எல்லா வேலையும் கவனமாக இருக்கிறதா இருந்தால் அந்த கவனமான இருந்து செயல்படுறது நல்லாயிருக்கும். இப்போ மிதுனத்துக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாய் போய் உட்காருது ஒரு வலுவானதில்லை. சுக்கிரன் 5ஆம் இடத்துலேருந்து பார்வையாக வழி பண்ணாலும் சளி சம்மந்தப்பட்டது, வயிறு சம்மந்தப்பட்டது, முட்டி கால் வலி, இது சம்மந்தப்பட்ட நோய்களை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பெண்களுக்கு கண் பார்வை, கழுத்து தண்டு, ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, இடுப்பு கீழே காலில் அவங்களுக்கு பர்டிகுலராக இந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பிராணாயாமம், யோகா இதெல்லாம் அவங்க பண்ணோம். கொஞ்சம் பாடி கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி செயல் பண்ணுறது ரொம்ப நல்லது. அது இல்லாமல் சிவன் பிரதோஷத்துக்கு தேன் கொடுக்கணும், இல்லைனா பிரதோஷத்துக்கு இளநீர் அபிஷேகத்துக்கு கொடுக்கறது நல்லது. பால் கொடுத்தாலும் நல்லது. வரக்கூடிய எண்ணெயிலிருந்து இந்த பிரச்சனையை விலகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்றதை சொல்கிறார். கடகராசி, அதுவும் பர்டிகுலர் புனர்பூசம், பூச நட்சத்திரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆயுள் நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரம் செலவுகள் அதிகம். ஜென்மத்தில் குரு பலன் இல்லை, வழி கிடைக்காம இருக்குது, நிறைய செலவுகள். அது இல்லாமல் இவங்களுக்கு இருக்கக்கூடிய 5ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் போய் உட்காரு. 5ஆம் அடி நல்ல வழியை கொடுத்தாலும் பொறுப்புடை சாணத்தாலும் பிள்ளைகளால் சில செலவுகள் விரயங்கள் ஏற்படும். அதனால பணங்கள் செலவாகும். எதிர்பார்த்த வழிகள் வராது. ஒரு பெரிய பணம் எதிர்பார்த்துருப்பீங்க, அந்த பணம் அங்கே கட்டாயி நிற்கும், கொஞ்சமாக கையில் வரும், எதிர்பார்த்துட்டு வராது. மன உபாதைகள் இருக்கும், மன உளைச்சல் இருக்கும், நிறைய இந்த பணத்துக்கோசம் தெரிய வேண்டியதாக இருக்கும். எங்கெங்கே போவீங்க, வழி பண்ணுவீங்க. பெரிய பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்களும் அவங்களுக்கு அந்த தொழில் ஒரு திருப்தி இல்லாமல் ஆகிடும், விரத்தி இருக்கும், மனசு ஒரு நிம்மதி இருக்காது. ஸ்ட்ரெயிட்டாக எந்த ஒரு பேச்சுமே ஒரு கோபத்தோடு வரக்கூடிய நிலைமைகள் ஏற்படும். அதுக்கான வழிகள் மாறும். அது இல்லாமல் பெண்கள் வழியில் இடுப்பு, கால், அவங்களோட மூக்கு, ப்ரீத்திங், இந்த காப் சம்மந்தப்பட்டது, சளிகள் இதெல்லாம் உடலில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதேமாதிரி ப்ரெஷர் சம்மந்தப்பட்டதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரெஷர் இருக்குது, அது போவதுக்கான வழிகள் மாறும். அதே நேரத்தில் எல்லாத்தையும் பொறுமையாக இருந்து ஆராய்ச்சி பண்ணுங்க. இந்த 1 மாதம் பர்டிகுலர் ஒரு 20 நாள் ஃப்ரீயாக இருந்துருங்க. அதுக்கப்புறம் எல்லா வேலையும் நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே நேரத்தில் நீங்கள் சிவன் கோயில் போகணும். சிவனுக்கு பிரதோஷத்துக்கு வழிபாடும். சனிக்கிழமை ஆனால் பெருமாள் கோயில் போகணும். குரு ஜென்மத்தில் உட்காந்துருக்கார். பெருமாள் கோயில் போனதை அவருக்கு வழியை கொடுத்துருவாரு. நல்ல பலனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சிம்மராசி ரொம்ப டாப்பாக இருக்கு. 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பெறார், வலுவாக கொடுக்குறார், வழி கொடுப்பார். பழைய பிரச்சனைகள் தீரும், பழைய வழிகள் உங்களுக்கு நல்லாக்கும். தேவையில்லாத குழப்பங்கள்லாம் உங்களுக்கு நிவர்த்தியை கொடுப்போம். அது இல்லாமல் பணங்கள், இடத்து மூலிமா வரக்கூடிய வழிகள் எல்லாமே நிவர்த்தி கொடுத்துரும். அது இல்லாமல் எல்லா செயலும் வெற்றி கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த செவ்வாய் செஞ்சு கொடுத்துருவான். சூரியனும் அதுக்கான வழிகள் செஞ்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சுக்கிரன் அதில் உட்காரதுனால யோகம் வருது. 3ஆம் இடத்துல சுக்கிரன் போய் இன்னும் பல பலனை கொடுக்க போகிறான். அது இல்லாமல் சிம்மத்துக்கு பல வழியில் பணங்கள் வரும்.
பல வழிகளில் பேர்கள் வரும். அது இல்லாமல் விற்காத இடங்கள் விற்றுரும். பெரிய பணங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கும். அந்த பணமும் புது லேவட், புது வழி, புது இடத்த வாங்கிறது, புது வாங்கி அதை செயல் பண்ணக்கூடிய நிலைமை சிம்மத்துக்கு ஏற்படும். அது இல்லாமல் வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு, அரசியலில் இருக்கவங்களுக்கு பெரிய மதிப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. எந்த மாதிரி ஒரு மதிப்பு நம்ம கிடைக்குமான்றது ஒரு புகழும் ஏற்படக்கூடிய நிலைமை இந்த இதுக்கு ஏற்பட்டிருக்கு. அது இல்லாமல் சஞ்சலங்கள் மனசில் இருக்கும். அந்த சஞ்சலங்களை தீர்த்துப்பாங்க, வழிமுறைகளை தேடிப்பாங்க. அது இல்லாமல் கல்யாணம் அவர்களுக்கு தடைகள் நீங்கும், திருமண தடைகள் நீங்கி வழிகள் கிடைக்கும், புது திருமணத்துக்கான வழி வரும். வெளிநாட்டில் விசா வழிகள் போகணும், பயணங்கள் பண்ணலாம், எல்லாமே வெற்றியாக இருக்கும். ஸோ ஒரு வெற்றியை நோக்கி பாவடைகள் போகிறது நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் இவங்க சிவனை வழிபாடு பண்ணுறது நல்ல பலன் கொடுத்தாலும் அம்பாளுக்கு போக சொல்கிறார். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ண பல விதமான மாற்றங்கள் ஏற்பட்டோம். அது மாதிரி குலதெய்வ வழிபாடு, இந்த குலதெய்வ வழிபாடு சிம்மராசிகளுக்கு இப்போது ஒரு நல்ல ஒரு பெரிய பலன் காத்திருக்கு. கன்னியாராசி, கன்னியாராசியில் ஜென்மத்தில் வந்து சுக்கிரன் உட்கார்ந்துருக்கான். அவன் 2ஆம் அதியாக போக போகிறான். அதனால் 3ல் செவ்வாயும் சூரியனும் போக போகிறாங்க. அதுக்கான வழி இருக்குது. அது இல்லாமல் குரு இவங்களுக்கு வந்து லாபத்தில் வந்து உட்கார்ந்தாலும் பலன் இல்லாமல் ஆயிட்டார். மிகப்பெரிய விரயம், செலவு, வீட்டில் குழப்பங்கள், சஞ்சலங்கள், மனசில் நிம்மதி இல்லை, ஒரு தூக்கம் இருக்காது, வாகனங்கள் அடிப்படும், செலவுகள் விற்கும், வீட்டில் பொருட்கள் எதனா காணாமல் போகும். அதுக்கான வழிகள் நிறைய கூட்டத்திலேயோ வழியோ போய் நிற்க வேணாம். இந்த முக்கியமாக அஸ்த நட்சத்திரம் உங்களுக்கு இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரம், இந்த 2 நட்சத்திரம் ரொம்ப கூட்டத்துக்கு போகாதீங்க. ரொம்ப ஆட்கள் போகணும், நம்ம இன்றைக்கி பார்த்தே ஆகணும்னா அதெல்லாம் கட் பண்ணிக்கோங்க. ஒரு பிராணாயண போகிறத தள்ளி போடுங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே லேட் ஆக்குங்க. அதுக்கான வழி பண்ணுங்க. அப்போது அடுத்த மாதம் அது போகிறப்போ உங்கள் வேலைகள் நடக்க ஆரம்பிச்சோம். அது முன்கூட்டியே செயலாக இருந்து எல்லா வழியும் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் பெரிய வெற்றிகள் வர வேண்டியது கிடைக்காது. ஒரு சினிமா துறையிலோ இந்த ராசியில் இருக்கவங்களுக்கு ஒரு பேர் கெட்டுப்போம். அந்த பேர் கெட்டு போகிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுறத நமக்கு வாய்ப்பு தான். எல்லாத்துலேயும் ஒரு கவனம் செலுத்தி செயல் பண்ணுறது ஒரு நல்ல பலன் அவங்களுக்கு கிடைக்கும். அதே நேரத்தில் இவங்க முக்கியமாக வந்து குலதெய்வத்தை வேணும். பெருமாளை பிடிக்கிறது நல்லது. புதன்கிழமையில் பெருமாளை போய் பிடிங்க. வழிகள் மாறி, செயல்கள் மாறி, புத்திகள் மாறி நல்ல வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த 1 மாதம் சரியான நேரம் இல்லை.